கும்பராசி நேயர்களை, கும்பராசிக்கு எப்படி இருக்கு? அவிட்டம் கும்பராசி, சதயம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. நீங்களே சும்மா இருந்தா கூட சில பிரச்சனைகள் தேடி வரும்பா. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே பாதசனி, கும்பராசிக்கு பாதசனி ஏற்கனவே நிறைய கடந்த 5 வருஷமா பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு. இனிமும் நமக்கு இந்த 6ஆம் இடத்துல இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வர்றார். ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத திடீர்னு நம்மளை கடன் வாங்க வைக்கும், திடீர்னு நமக்கு ஒரு செலவுல கொண்டு வைக்கும். ரொம்ப கவனமாக பார்த்து நிதானித்து செயல்பாடு பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எந்த விளிம்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் கும்பராசி பொறுத்தளவுக்கு இனியும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா புரட்டாசி மாதத்துக்கு அப்புறமா சில தெளிவு வரும், சில ட்விஸ்ட்டு, சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் வர வருஷம் 3ஆம் மாதத்துக்குள்ளே சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், ஒரு சுபகாரியங்கள், ஏதாவது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. டைரக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக நிறைய பிரச்சனைகள் வரும். இன்டைரக்டாக பிரச்சனை இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா சில இந்த இன்டைரக்டான பிரச்சனை எங்கே வரும்? வேலை செய்கிற இடத்துல வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சமாளிச்சிடறாங்க. ஆனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப, அதாவது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு முன்னாடி பிரச்சனை, பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த வேலையில் நீங்கள் இல்லாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அனாவசியமான கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. சரி, கெட்ட பேர் இல்லாத அளவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க, குடும்பத்தை பார்க்குறீங்க, எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. அதனால சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஹெல்த் கான்ஷியஸ் மிக முக்கியம். உடல்நிலையில் ரொம்ப முக்கியம். என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. என்ன சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோங்கிறதுலாம் மிக முக்கியமாக இருக்கணும். தொழில் விஷயங்களில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் கவனம். கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யும். அவசரப்பட்டு அகலக்கால் வச்சு பின்னாடி அவஸ்தப்படாதீங்க. ஏன்னா பாதசனி ஏற்கனவே முட்டிக்கும் கீழே தேவையில்லாமல் அடிபடுறது, தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் இதாகிறது, சும்மாவே இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுறது. ஏற்கனவே இந்த கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2026 பிறந்துமே சில பேருக்கு இந்த திருமண முறிவு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கு. ஸோ சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருந்துன்னு இருக்கு. ஸோ அதனால உங்களோட சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. இந்த கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சிறப்பாக வழக்கரத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப முடியக்கூடிய தருவாயில் வந்துடுதுன்னு சொன்னால் வழக்கரத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குரு பார்க்க கோடி புண்ணியம். குருவுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், சொல்லுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு. இதை சொல்லுங்க. இதை சொல்ல 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 நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். அப்பதான் உங்களால சிறப்பா இருக்க முடியும். அதாவது ஆலயம் தொழுவது சாலவும் என்ற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு போங்க, சுவாமி தரிசனம் பண்ணுங்க, மகான் தரிசனம் பண்ணுங்க, குரு தரிசனம் பண்ணுங்க, மகாபிரிவா தரிசனம் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதா இருக்கும். படிப்பு விஷயத்துல மாணவிகள் கவனமா இருங்க. பெண்கள் பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. மாமனார், மாமியார், நாத்தனார், உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு உறவு விட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமா இருங்க. ஒரு உறவு விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் பண்ணலாம். இதுதான் கும்பராசியுடைய சில பலன்கள். கும்பராசி பொறுத்தளவுக்கு ஒரு 78% வரைக்கும் சிறப்பாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது குரு மகா பயிற்சி. மேஷராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் குரு பயிற்சி எப்படி இருந்தது, மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, எல்லா ராசியுமே எப்படி இருக்கு, இது எல்லாமே பொது பலன்கள். பொது பலன்கள்ல இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கணிச்சது. இப்போ உங்களுடைய சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஜாதகத்தில் குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்கள். குரு உச்சமாக இருந்தால் நல்ல பலன், நட்பாக இருந்தால் ஒரு பலன், சமமாக இருந்தால் ஒரு பலன், நீச்சமாக இருந்தால் ஒரு பலன், பகையாக இருந்தால் ஒரு பலன். ஸோ உங்கள் ஜாதகத்தில் குரு எந்த ஸ்தானத்தில் இருந்து இனி எப்படி உங்களுக்கு வழிநடத்த போகிறார் அப்படிங்கிறது தான் மிக 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 முக்கியமானது, நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இந்த குரு பயிற்சி, குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படிங்கிற போது அந்த குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறையா இருக்கணும். அதனால தான் இந்த குரு பயிற்சியானது, இந்த பலன்கள் எல்லாம் முழுசாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த பலன்கள் இதெல்லாம் பொது பலன்கள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 30 நிமிஷம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும், ஸோ இந்த குரு பயிற்சி விஷயமா பேசணும், என்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்து முழுமையாக நான் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். சுபம்.